الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا جدال ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. وقال أيضا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. عن ابن عباس رضي الله عنهما قال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام العشرة. قالوا يا رسول الله ولا الجهاد في سبيل الله؟ قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء. رواه البخاري كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய இணையற்ற அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் தனித்தவன், இணைத்துணையற்றவன், மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடியவன், உயிருள்ளவர்களை மூத்தாக்கக்கூடிய வல்லவன். எந்த நாயனின் நாட்டமின்றி ஒரு அணுக்கூட அசையாதோ அந்த வல்ல நாயனை நான் போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இறைவனின் கருணையும் சாந்தியும் காரிருள் நீக்கிய காரூணியநாதர், நட்புட தூதர், சையதுல் முர்சலீன் வ ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக தமது வாழ்க்கையில் எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், அவர்களை பின்துயர்ந்தவர்கள், இன்னும் கியாம நாள் வரும் வரையிலே வரக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னர் இறை இல்லத்தில் இறை கட்டளைகளில் ஒன்றை நிறைவேற்றுவதற்காக இப்பள்ளிவாசலிலே தரிக்கின்றேன் என்ற ஆத்திகாஃபுடைய நிய்யத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஜனங்களே, அல்லாஹுவை பயந்து அவனது கட்டளைகளை செவ்வனே நிறைவேற்றி அவனால் விளக்கப்பட்டவைகளில் இருந்து முழுமையாக தன்னை பாதுகாத்து ஒரு பரிசுத்தமான அடியானாக வாழும்படியும் வாழ்வதற்குண்டான முயற்சிகளை எல்லா சந்தர்ப்பங்களிலும் செய்து கொண்டிருக்கும்படியும் ஆரம்பமாக அடியேனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் நான் வசிய்யத் என்னும் நலுபதேசம் செய்கிறேன், அன்பு கட்டளையிடுகிறேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஓதிய அந்த திருவசனத்தின் ஊடாக அல்லாஹு தஆலா அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத் என்று சொல்கிறார். ஹஜ்ஜுடைய மாதங்கள், நாம் இப்பொழுது வீற்றிருக்கக்கூடிய புனிதமான மாதம்தான் துல்காதாவினுடைய சிறந்த ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஒன்று. ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜாவுடைய 9, அதாவது 10 நாள் உட்பட இது ஹஜ்ஜுடைய மாதங்கள். இந்த நாட்களிலே முழு உலகில் இருந்தும் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை காபாவை நோக்கி மக்கள் செல்வதற்கு தயாராகி கொண்டு ஒரு சிலர் அந்த காபாவை சென்றடைந்து இப்பொழுது அங்கே அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே,
அல்லாஹ் எமக்கு விதித்த 50 கடமைகளில் 5வது இந்த ஹஜ்ஜுடைய கடமை வீட்டுக்குள்ளே இருந்து செய்ய முடியாது, எங்களுடைய நாட்டுக்குள்ளே இருந்து செய்ய முடியாது. அது உடம்புடன் பணத்துடன் சம்பந்தப்பட்ட மிக சிறந்த ஒரு இபாதத். அது புனிதமான சிறப்பான அந்த மக்கமா நகருக்கு அல் பலதுல் ஹராம், எப்படி காபா அல் பைத்துல் ஹராம் சிறப்பான பூமியோ, அந்த காபா சிறப்பானதோ, அந்த மக்காவும் மிக புனிதமானது. அந்த மக்காவுக்கு சென்று அந்த காபா ஆலயத்துக்கு சென்று தான் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதனால் தான் எல்லோருக்கும் அது கடமை அல்ல. வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா என்று அல்லாஹ் அதற்கு அந்த கடமையானவர்கள் எப்படி இருக்க வேண்டும், யாருக்கு கடமை என்று அல்லாஹ் தஆலா தெளிவாகவே சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் ஹஜ்ஜை செய்கிறார்களோ மிகப்பெரிய பாக்கியசாலிகள். ஹஜ்ஜை செய்யக்கூடியவர்கள் அல்ல, அந்த ஹஜ்ஜுல் மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள், மிக சிரமப்பட்டு செல்லுகின்றார்கள். ஆனால் செல்லக்கூடியவர்களுடைய ஹஜ் கபூல் செய்யப்பட்டதா, அது ஹஜ்ஜுல் மப்ரூராக இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். ஏனென்றால் இன்று ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்கள் ஹஜ்ஜுடைய நோக்கத்தை மறந்து இன்று எதற்காகவோ செல்லுகின்றார்கள், எதற்காகவோ அவர்களுடைய ஹஜ்ஜி கபூலியத் இல்லை என்பதை அவர் ஊருக்கு திரும்பியதன் பின்னர் அவருடைய வியாபாரம், அவருடைய செயல்பாடுகள் காட்டுகின்றது. அவர் ஹஜ்ஜுக்கு சென்றார், இப்பொழுது பாவத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிறார், வட்டியுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார், அல்லது அல்லாஹ்வுடைய அக்கறை இல்லாமல் இருக்குகிறார். இவர் புனிதமான ஹஜ்ஜை சரிவர நிறைவேற்றி இருந்தால் அது கபூலியத்தாக, அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தால் அவர் அப்படி இருக்கவே மாட்டார். இதுபோன்று ஒவ்வொரு இபாதத்துகளையும் செய்ததன் பின்னர் அந்த இபாதத்துகள் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்று எங்களுடைய செயல்கள் மூலமாக நாமே முடிவு செய்து கொள்ளலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் என்பது சாதாரணமான ஒரு கடமை அல்ல. இன்று எத்தனையோ பேர் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஹஜ்ஜுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும், அது எப்படி தூய்மையானதாக இருக்க வேண்டும், அது யாருக்காக நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வலத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ் உம்ராவும் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு வருடமும் சிலர் உம்ராவுக்காக செல்கிறார்கள், ஒவ்வொரு வருடமும் செல்கிறார்கள். சென்று நான் ஒவ்வொரு வருடமும் உம்ரா செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, அவருடைய உம்ரா என்ன லாபம் அளித்திருக்கிறது? அவருடைய உம்ரா சகோதரர்களே ஒவ்வொரு வருடமும் கடமை அல்ல, ஆனால் செல்கிறார்கள். அவர்கள் சிலர் உம்ரா தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் ஹஜ் செய்வதில்லை. எவ்வளவு பெரிய நஷ்டம்! அதிகமான மக்கள் சகோதரர்களே ஹஜ்ஜை செய்வதில்லை, உம்ராவை செய்துவிட்டு போதுமாக்கிக் கொள்கிறார்கள். இது மிகப்பெரிய நஷ்டம். உம்ரா ஹஜ் என்பது ஃபர்து. வாழ்நாளிலே ஒரு தடவை ஹஜ்ஜை கடமையானவர்கள் ஹஜ் செய்தே ஆக வேண்டும். அது அதிகமான செலவுகள் அல்லது சிரமங்கள் என்று சொல்லி கடமையானவர்கள் அதை ஏதோ ஒரு காரணம் சொல்லி பிற்படுத்தினால், அதே நிலையில் அவர்கள் மௌத்தாகினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில நேரம் பயப்பட வேண்டி இருக்கிறது. ஹதீஸ்களிலே வருகிறது, அவர் குஃபருடைய நிலையில் போகலாம். அல்லாஹ் பாதுகாக்க. சகோதரர்களே, ஒருவர் ஜகாத் கொடுக்குகிறார், அவர் அதிகமான தொகை என்றால் 102.5 கணக்கு பார்த்து அவர் ஒரு செல்வந்தராக இருக்கிறார். அதிகமான பொருள் வந்ததற்காக ஜகாத்தை நிறைவேற்ற முடியாது. ஏனென்றால் பெரிய ஒரு தொகை வந்திருக்கிறது என்று சொல்ல முடியாது, அது அவருடைய சொத்து அல்ல. இது போன்ற ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும், எவ்வளவு பணம் சகோதரர்களே, அது எவ்வளவு பெரிய அதிக தொகை சென்றாலும் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் இது மிகப்பெரிய ஒரு கடமை. கடமையானவர்கள் இதை பிற்படுத்த கூடாது. அப்படி பிற்படுத்தினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்த வருடம் என்று அப்படியே சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. இப்பொழுது ஹஜ்ஜுடைய நாம் நியத்துடைய அந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணம் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நாம் ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஹஜ் பல படிப்பினைகள், பல பாடங்களை என்று புகட்டுகின்றது. ஹஜ்ஜுடைய இந்த சிறப்பான மாதம் இன்னும் ஒரு 2 வாரங்களிலே துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த மாதம் ஆரம்பித்துவிடும்.
துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஆரம்பித்து விட்டால் அது எவ்வளவு புனிதமான நாட்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த இரவுகள் மீது சத்தியம் எடுக்கிறான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். அல்லாஹ் 10 இரவுகள் மீது சத்தியம் பண்ணுகிறான். துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த 10 இரவுகள் இன்று மக்களுக்கு அந்த மாதங்கள் கூட சரியா தெரியாது. ரமலான் வந்துவிட்டால் பிறை பார்ப்பது, நோன்பு பிடிப்பது, அது எல்லோருக்கும். ஹஜ் வந்தால் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த மாசத்துல இருக்கிறோம் சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் இன்னைக்கு எந்தெந்த கணக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இஸ்லாமிய மாதங்கள் நாட்கள் தெரியாது. இது தெரியாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், மிகப்பெரிய ஒரு அநியாயம். சகோதரர்களே, அந்த மாதங்களோடு தான் இபாதத்துகள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே ரமலானிலே எப்படி நாம் அந்த மிகப்பெரிய ஒரு கடமையை நிறைவேற்றுகின்றோமோ, இதுபோல் முஹர்ரத்திலும், முஹர்ரம் மாதம் அதிலும் நோன்புகள் இருக்கிறது. துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த சிறப்பான மாதத்திலும் நோன்பு அமல்கள் சம்பந்தப்படுகிறது. இப்படி இஸ்லாமிய மாதங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு அதை வலியுறுத்தி, அதை எந்த மாதத்தில் நாம் விரும்புகிறோம், எந்த நாளிலே எந்த பிறையிலே இருப்புகிறோம் என்பதை உணர்த்த வேண்டும். எனவே சகோதரர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த 10 நாட்களுடைய பெருமதி அதிகமானவர்களுக்கு கிடையாது. ரமலானுடைய கடைசி 10 அதற்காக வேண்டி ஏதோ அடிப்படையிலே இபாதத்துடைய ஒரு மாஹோல் சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த ஆரம்ப 10 நாட்களும் அது போன்று ஒரு சிறந்த நாட்கள் தான். இரவும் பகலும் சிறப்பானதுதான். ஆனால் அவைகளிலே எந்த விதமான சிந்தனையும் அற்று இன்று நாம் ஏதோ ஒரு அடிப்படையிலே அந்த ஹஜ்ஜுக்கு முன்னால் 9வது பிறை அரஃபாவுடைய தினம், அது வயோதிபர்கள் அவர்கள் பழையவர்கள் சொல்வார்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், எனவே நோன்பு பிடிப்பாங்க. அதுவும் வாலிபர்கள் ஏனையவர்கள் அதிகமான பேர்கள் நோன்பு நோட்பதில்லை. சகோதரே, துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப நாளையில் இருந்து அந்த 9 நாட்களும் நோன்பு பிடிக்கலாம். குறைந்தபட்சம் அரஃபாவுடைய தினம், அந்த ஹஜ்ஜுடைய முதல் 9வது பிறை அரஃபாவுடைய தினத்திலே நாம் நோன்பை நோக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட நேரத்தில் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாலியத வல் பகியா. முந்திய வருடம் வரக்கூடிய வருடத்துடைய பாவங்களுக்கு எல்லாம் குற்ற பரிகாரமாக அமைந்து விடுகிறது நோன்பு. இந்த மாதத்தில் இப்பொழுதிருந்தே அந்த நோன்பை நோக்க வேண்டும் என்ற எண்ணம் நியத் குறைந்தபட்ச நிமிடத்திலே வர வேண்டும். அரஃபாவுடைய தினம் அதுபோன்று துல்ஹிஜ்ஜாவுடைய இன்னும் 2 வாரங்களில் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஆரம்பித்து விடும். அந்த 10 நாட்கள் நாம் அமல்களிலே ஈடுபடுவோம் என்ற உறுதியை எடுக்க வேண்டும். சகோதரர்களே, யோசிக்க கூடாது, அது என்ன விசேஷமான அமல் அந்த நாள்ல அப்படி ஒரு அமல் இல்லையே என்று நினைத்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷரா. சுப்ஹானல்லாஹ். இந்த 10 நாட்கள் இருக்கிறதே, அந்த 10 நாட்களிலும் செய்யக்கூடிய இபாதத்துகள் ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய இபாதத்துகளை விட அல்லாஹ் விரும்புகிறான் என்று அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, சஹாபாக்கள் ஒரு சந்தேகம், யார் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்யறதை விடவுமா சிறந்தது இந்த நாள்ல ஏனைய அமல்கள் செய்யறது? நபி அவர்கள் சொன்னாங்க, அப்படித்தான் ஒரு மனுஷன் ஜிஹாது செய்யறதை விட இந்த நாட்கள்ல செய்யற அமல் இபாதத் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய அமல். ஆனா ஒன்றை சொல்லிட்டாங்க, ஒரு மனிதன் இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜி மின் தாலிக பிஷைஇன். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு ஜிஹாதுக்காக செல்கிறார், லிஅலாஇ கலிமத்தில்லாஹ், இந்த இஸ்லாம் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக செல்கிறார். ஆனா அவர் பணத்தோட உயிரோட போரா திரும்பி வரல, அவருடைய அந்தஸ்து உலகத்துல யாருக்கும் அடையல. சகோதரர்களே, மௌத்துல சிறந்த மௌத்து ஷஹாதத் அடையலாம். நாங்க பயப்படுவோம். சகோதரர்களே, அந்த பெருமதியை உணர்ந்தவங்க ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க, யாருமா அந்த ஷஹாதத்துடைய பாக்கியத்தை அடையணும். அது சாதாரணமானதல்ல. மரண மௌத்துகள்ல சிறந்தது அது ஷஹாதத்துடைய மௌத்து தான். ஆனால் எண்ணம் பரிசுத்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தீன் உலகத்தில் உயர்வு பெற வேண்டும் என்ற பரிசுத்தமான எண்ணம் இல்லாவிட்டால் சகோதரர்களே, அதுக்கு அந்த கூலி கிடைக்காது. எனவே இந்த 10 நாட்களிலுடைய வரக்கூடிய அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களிலே அதிகமாக அமல்கள் செய்யப்பட வேண்டும், அமல்களிலே அதிகமாக ஈடுபட வேண்டும். அந்த அமல்களை அல்லாஹ்வுக்காக செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய முஹப்பத் தன் மீது கடமையாக வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த நாட்களிலே இஅ்திகாஃபும் இருக்கலாம்.
சகோதரர்களே, இஅ்திகாஃபும் இருக்கலாம். அதிலும் பெருநாளுடைய இரவும் இபாதத்துடைய இபாதத் செய்ய வேண்டிய இரவு தான். அதிகமான மக்கள் பெருநாளுடைய இரவை சகோதரர்களை இபாதத்துல கழிக்கிறது இல்லை. அந்த 10 இரவுகளும் இபாதத்துல கழிக்க வேண்டிய நாட்கள் அதிகமாக. சகோதரர்களே, வதுகுருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதா, அல்லாஹ் சொல்ற குறிப்பிட்ட நாட்கள் அதிகமாக திக்ர் செய்யுங்கள். அந்த நாட்களிலே அதிகமாக திக்ர்கள் செய்ய வேண்டும். அரஃபாவுடைய தினம் சுபஹிலிருந்து அய்யாமுத் தஷ்ரீக்குடைய அஸ்ர் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் தக்பீரை ஓத வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப நாட்களில் இருந்து அதிகமான தக்பீர்களை அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அதிகமான இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும், அதிகமான துஆக்களில் ஈடுபட வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கு காரணமாக அந்த நாட்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுதே நியத்து வைக்க வேண்டும். யாராவது உதுஹிய்யாவுடைய அமலை செய்வதற்காக நியத்து வைத்திருந்தால் மிக சிறப்பான ஒரு இபாதத். ஈதுல் அத்ஹாவுடைய தினத்திலே அமல்களிலே மிக சிறப்பான ஒரு இபாதத் தான் அந்த இபாதத். அந்த இபாதத்தை செய்வதற்கு நியத்துள்ளவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப நாள் வந்து விட்டார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ரஆ ஹிலால தில் ஹிஜ்ஜா வ அராத அன் யுதஹிய ஃபலா யஅஹுதன்ன மின் ஷஅரிஹி வலா மின் ரவாஹு முஸ்லிம். சொன்னாங்க, யாராவது துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பிறையை கண்டா நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது, இதை தவிர்த்து கொள்ளுங்கள், வேண்டாம் என்று சொன்னார்கள். சகோதரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்திலையும் பரக்கத்து, வார்த்தையில் பரக்கத்து சொல்லுவாங்க. அது ஹராம் இல்லையே, இப்படித்தான் இன்னைக்கு மனிதன் ஷைத்தான் போடுறது, ஹராம் இல்லையே. சகோதரர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலா யஅஹுதன்ன மின் ஷஅரி, முடி எடுக்க வேண்டாம், நகம் வெட்ட வேண்டாம். அப்ப அதற்கு முன்னாலே துல்ஹிஜ்ஜாவுடைய உதுஹிய்யாவுடைய எண்ணத்தில் அதற்கு ஆயத்தமாக, அந்த இபாதத்துக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுதிருந்தே சகோதரர்களே முடியை களைவது, நகம் வெட்டுவது, துல்ஹிஜ்ஜா ஆரம்பித்து விட்டால் குர்பானி கொடுக்கும் வரையில அதை செய்யாமல் இருப்பது அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டு. நபியுடைய ஒவ்வொரு சகோதரர்களே ஒவ்வொரு வழிமுறையிலும் பெரிய பரக்கத்து இருக்கிறது. கேட்பாங்க, இது ஃபர்தா, ஃபர்தா, இது ஹராமா? இப்படி கேட்டு கேட்டு மனிதர்களிடையே சகோதரர்களே ஏதோ ஒரு அடிப்படையில் வழி தவறி போறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு. இந்த ஹஜ் சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய மாதம் எல்லாருக்கும் தெரியும். ஹஜ்ஜுடைய மாதம் என்றால் இது யாரோட சம்பந்தப்பட்டது? ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம், ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து குடும்பம் சம்பந்தப்பட்டது. பல மிம்பர்களை நாங்க கேட்டிருக்கோம். அந்த சரித்திரங்களை நாங்க சொல்றோம், பேசுறோம், விலகி இருக்கிறோம். ஆனா அதை கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்கறது இல்லை. இந்த குடும்பத்துடைய பின்னணி என்ன, ஏன் அல்லாஹ் இப்படி அவங்களை தெரிவு செஞ்சான்? சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்ல ஒரு பகுதியில் ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவங்க தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அங்கிருந்து சகோதரர்களே தனது மனைவியையும் அழைத்துக் கொண்டு ஒரு ஹரான் என்ற ஒரு பகுதிக்கு போய் அங்க கொஞ்ச நாள் குடியிருந்தாங்க. அதற்கு பின்னால் அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து தனது குடும்பத்தை அழைத்துக் கொண்டு பலஸ்தீன்ல வந்து அங்கதான் தங்கினாங்க. அவங்க தான் அங்க தங்கக்கூடிய அவருடைய மிக பிரதானமான நகரமாக ஊராக அதை ஆக்கிக் கொண்டு அங்கிருந்து தனது மனைவியை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய அழைப்புக்காக வேண்டி அல்லாஹ்வை மக்கள் இபாதத் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அப்படி போவாங்க. அப்படி போற நேரத்துல ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி, அவங்கள சரித்திரங்களில் அஹ்சனின் நிசா, மிக அழகான ஒரு பெண்மணி, அந்த நாட்டு அநியாயக்கார அரசன். இவங்க போனாங்க அல்லாஹ்வுடைய தீன் பணிக்காக வேண்டி. அந்த அநியாயக்கார அரசன் இந்த பெண்ணுடைய அழகை பார்த்து அவளை வடிக்கெடுக்க வேண்டும் என்று எப்படியோ முயற்சி செய்து தந்த அதிகாரத்துக்குள்ளால அவன் அதிகாரத்தை பாவிச்சு கொண்டு வந்துட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தொடர்புடையவர்கள், நேரடி அல்லாஹ்வுடைய தொடர்போட உடையவர்கள் அல்லாஹ் உடனே பதிலளிப்பான். கையை ஏந்தினது மட்டும்தான் அவனுக்கு விளங்கிருச்சு, நான் இந்த பாவத்தில் ஈடுபட்டேன், இப்ப தண்டனை வந்தது. உடனே முடிவெடுத்தான். தன்னிடத்துல ஒரு ரிவாயத்தின்படி தண்ட மகள் இருந்த இப்படியே அவன் இருந்த ஒரு பெண்மணி தான் ஹாஜிர். நான் இப்ப ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றோமே, அவன் யாரிடத்துல, அவன் பின்னணி என்ன தெரியுமா? தெளிவான சகோதரர்களே, அவர்கள் ஒரு அநியாயக்கார அரசனுடைய மகளாக இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம். நான் எதை சொல்ல வருகிறேன்? எப்படி அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் உயர்வு பெறுகிறான்?
பணத்தால் அல்ல, அந்தஸ்தால் அல்ல, உயர்வால் அல்ல. எப்பொழுது மனிதன் தன்னை முழுமையாக இறைவனுடன் தொடர்பாக்கிக் கொள்வானோ அவனுடைய உயர்வு எவ்வளவு உயர்ந்து செல்கிறது. இன்று நாம் கியாம நாள் வரும் வரையிலே அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட அந்த பெண் சாரா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தொடர்பு கொண்டார்கள். அந்த அநியாயக்கார அரசர் உடனே பயந்தானாம், எனக்கு தண்டனை வந்து விடுமோ என்று பயந்து தன்னிடத்தில் பெருமதியான தன்னிடத்தில் மகளாக இருக்கலாம் அது அடிமையாக உடனே கொடுத்தாங்க. சாரா கிட்ட கொடுத்தாங்க, உங்களுக்கு ஹிதுமத்துக்காக வச்சுக்கோங்க. பாவம் செய்ய வந்த சகோதரர்களை நாடினவங்க அல்லாஹ்வுடைய தொடர்பாக எந்த அளவுக்கு அப்படி கொடுத்தோன்ன ஹதரத் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுத்துட்டாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இப்ப அவங்க பலஸ்தீன்ல இருந்து அல்லாஹ்வுடைய கட்டளை தெரியாது. இப்பொழுது ஹதரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அழைத்துக் கொண்டு பாலூட்டும் குழந்தை அழைத்துக் கொண்டு இப்பொழுது எங்க போறாங்க? இப்பொழுது காபா இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போறாங்க. மனித சஞ்சாரமே இல்லாத, நீர் இல்லாத அந்த இடத்திலே போய் அந்த இடத்தை அடைந்தவுடன் மிக சிரமப்பட்டு போய் அந்த இடத்திலே ஜம்சம், தற்போது ஜம்சம் கிணறு இருக்கக்கூடிய அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தடியிலே வைத்துவிட்டு எதுவும் பேசாமல் அப்படியே திரும்பி வருகிறார்கள். அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்துயர்ந்து வருகிறார்கள். வந்து கேட்குகிறார்கள், இலாமன் தத்ருகுனா, யாரிடத்தில் எங்களை விட்டுட்டு போறீங்க? இந்த இடத்துல யாருமே இல்லாத இந்த இடத்துல யாரிடத்துல விட்டுட்டு போறீங்கன்னு சொன்ன நேரத்துல சுப்ஹானல்லாஹ் ஒரு ரிவாயத்துல வருது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இலல்லாஹ், அல்லாஹ் இடத்துல விட்டுட்டு போறீங்க. இந்த ரிவாயத்துல வருது, இது அல்லாஹ் தானே உங்களுக்கு ஏவினான் இப்படி ஒரு செயலை சொன்னாங்க. ஆமென்று சைக்கினை செய்தது மட்டும்தான். அந்த ஹாஜிர் யாரிடத்திலே வந்து வாழ்ந்தவர்? ஒரு அநியாயக்கார அரசனிடத்திலே. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொஞ்ச கால சூழல், ஈமானியத்துடைய சூழல், அல்லாஹ்வுடைய தொடர்பினால் அந்த பெண்மணி அந்த இக்கட்டான சந்தர்ப்பத்திலே சொன்ன வார்த்தை தான், இதல்லா யுதையனா, அப்படி என்றால் எங்களுடைய ரப் எங்களை வீணாக்க மாட்டான் என்று சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்றார். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நாம் இந்த மிம்பர் படியிலிருந்து பேசுறதும், இன்றைக்கு ஹஜ்ஜாஜிகள் போய் ஹஜ்ஜிலே நிறைவேற்றக்கூடிய எத்தனையோ கடமைகள் அந்த ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னார்கள். சொல்லிவிட்டு அப்படியே வந்தாங்க. சகோதரர்களே, மௌனமாக வந்தாங்க. வந்து அவங்க ரெண்டு பேரும் மறைஞ்ச ஒரு இடத்துல அமர்ந்து இப்ப துஆவை கையேந்தினாங்க. இப்ப அல்லாஹ் கையேந்தினாங்க. இது குர்ஆன் சொல்லுகிறது. அவர்கள் செய்த அந்த குர்ஆன் அந்த துஆவை இப்ராஹிம் சூரத்துல் இப்ராஹிம்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க இப்ப அல்லாஹ் கையேந்தினாங்க. கையேந்தி காபாவை முன்னோக்கினாங்க. கிப்லாவை காபாவை முன்னோக்கி ஹதீஸ்ல வருது, கையை ஏந்தி துஆ செய்றாங்க. கையை ஏந்தி துஆ கேட்கிறதே மின் ஆதாபி துஆ, துஆவுடைய ஒழுக்கங்கள் ஒன்று. சில நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரண்டு கைகளை உயர்த்துவாங்க. எந்த அளவு உயர்த்துவார்கள் என்றால் இக்கட்டான சந்தர்ப்பத்தில் கையேந்தி துஆ செய்யும். இது ஆதாப், ஃபர்ல் அல்ல, ஒழுங்கு, துஆவுடைய ஒழுக்கம். எனவே நபி அவர்கள் கபால் ரப்பி இன்னி அஸ்கத்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம் சொன்னாங்க. யா அல்லாஹ், கயிறு இல்லாத இந்த இடத்துல நான் இந்த குடும்பத்தை குடியமர்த்தினேன், அதுவும் சங்கையான் சொன்னாங்க. இந்த பைத்திகல் முஹர்ரம், சங்கையான் பைத்துல்லா இருக்கக்கூடிய இடம். அந்த நேரத்தில் பைத்துல்லா எந்த ஒரு உயரமான ஒரு மேடாகத்தான் இருந்துச்சு, ஒன்றுமே இருக்கல்ல. சகோதரர்களே, இப்பொழுது அந்த இடத்துல அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான். எனவே துஆ செஞ்சு சொன்னாங்க, ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், இவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் யா அல்லாஹ், இவர்கள் உனது கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அந்த இடத்துல அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சாங்க. இவங்க தொடர்பு பார்க்கற கூட சொன்னாங்க, ஃபஜஅல் அஃஇததம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்களுடைய உள்ளங்களை இவங்க பக்கம் சாட்சியா அல்லாஹ், அன்பை ஏற்படுத்தியா அல்லாஹ் என்று அந்த துஆவால தான் இன்னைக்கு முஹப்பத்தோட சகோதரர்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்கி வச்சிருக்கிறான். அடுத்ததாக துஆ செய்யுங்க, வர்ஸுஹும் மினஸ் ஸமராத் லஅல்லஹும் யஷ்குரூன், உணவுகளை கொடுத்துறியா அல்லாஹ், பல வகைகளை கொடுத்துறியா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்துவார்கள் என்று துஆவை செஞ்சாங்க. அந்த துஆ அல்லாஹ் கபூல் ஆக்கி
அந்த துஆவுடைய கபூலியத் சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு மக்கா இவ்வளவு செழிப்பாக இருப்பதற்கும் எந்த விதமான பஞ்சமும் இல்லாமல் இருப்பதற்கும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹஜ்ரத் அவருடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமான். இப்பொழுது அவர்கள் அப்படியே சென்று விடுகிறார்கள். இப்பொழுது சகோதரர்களே, அவர்கள் கொடுத்து விட்டு சென்ற தண்ணீரும் உணவும் முடிந்து விடவே சரித்திரத்தில் வருது. எப்படித்தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தாகித்தாங்க. இப்பொழுது அவர் மகன் பச்சில குழந்தை, பால் குடிக்கக்கூடிய குழந்தை, தாகத்தால எந்த அளவுக்கு என்றால் சுபஹானல்லாஹ், கடைசியில அந்த உள்ள துடிக்கிறத பார்த்து தாய்க்கு தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் தான் குழந்தையை வைத்துவிட்டு தனிமையிலே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து சஃபாவை நோக்கி ஓடினார்கள். சஃபாவுடைய மலையிலே ஏறி நோட்டமிடுகிறார்கள். தூரத்திலிருந்து யாராவது தென்படுகிறார்களா என்று பார்க்கிறார்கள். யாருமே இல்லை. அப்படியே பள்ளத்தாக்கை நோக்கி இறங்குகிறார்கள். மருவாவை வருகிறார்கள். மருவாவிலே வந்து பார்க்கிறார்கள். திரும்ப தனது குழந்தையுடைய நிலை என்னவோ தெரியா என்று அப்படி குழந்தையை போய் பார்க்கிறார்கள். குழந்தை தள்ளாடி கொண்டிருக்கிறது. எப்படி தள்ளாடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வருகிறது, கஅன்னஹு யன்ஷஉ லில் மௌத் சக்கராத்துடைய நேரத்தில் எப்படி ஒரு மூச்சு திணறி எப்படி முணங்கி கொண்டிருப்பார்களோ இது போல குழந்தை அந்த நிலைமைக்கு ஆளாகிருச்சு. இதை தாங்க முடியாமல் மருவா சஃபாவுக்கு ஓடுகிறார்கள். மருவாவுக்கு ஓடுகிறார்கள். இப்படி 7 தடவை ஓடினாங்க. எப்படி ஹதீஸ்ல வந்தாங்க, சஅயல் இன்சானில் மஜ்ஹூத், ஒரு கஷ்டமான நேரத்துல எப்படி ஓடுவாங்க, தன்னை மேலாடையை உயர்த்தி கொண்டு ஓடுவாங்க. அப்படி ஓடினாங்க. அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இந்த ஓட்டத்தை தான் இந்த ஹஜ்ஜில சஅய் தொங்கோட்டப்படுகிறார். அந்த ஓட்டத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சான். அதையும் இந்த கியாம நாள் மறுமுறையிலே வரக்கூடிய ஒவ்வொருவரும் அங்கே சென்ற அந்த அதை நினைவுபடுத்த வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு பொருந்திக் கொண்டான், எவ்வளவு அல்லாஹ் விரும்பினான், அல்லாஹ் தனது நேசத்துக்குரியவராக ஆக்கினான். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, இப்பொழுது சத்தம், அசரீரி சத்தம் வருகிறது. பார்க்கிறார்கள். அந்த உள்ளத்துக்கு சொல்றாங்க, இல்ல சத்தம் கேட்கல. அவங்களே சொல்லிக் கொள்றாங்க. திரும்ப பார்க்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். வானவர் ஜிப்ரீல் அல்லது வேறொரு மலக்குகள் அப்படியே காட்சி அளித்து சுப்ஹானல்லாஹ் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? அவர்கள் அந்த ஈமானுடன் அல்லாஹ்வுடன் தொடர்பு வைத்தார்கள். அந்த மலக்கு வந்து சொன்ன வார்த்தை என்ன சொன்னா, லா தஹாஃபுல் லையா, நீங்க வீணாகி விடுவீர்கள் என்று பயப்பட வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்வுடன் தொடர்பு பட்டவர்கள், நீங்க வீணாகிரும், உங்களோட குழந்தை வீணாகிரும் என்று பயப்படாதீங்க. இங்க ஒரு வீடு ஒன்று இருக்கு, அல்லாஹ்வுடைய வீடு. அதை இந்த புள்ளையும் அவருடைய பாப்பாவும் தான் கெட்டுவாங்க. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ்வை சார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தொடர்புடையவர்களே, அவன் மீது நம்பியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் என்ற நன்மாராயத்தை அந்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவோ அல்லது இன்னொரு மலக்கின் மூலமாக சொல்லப்பட்டு அவர்கள் தனது இறக்கை அல்லது தனது குதிக்காலின் மூலமாக அப்படி பூமியை அழுத்தினார்கள். தண்ணீர் வெளிப்பட்டது. அது ஜம்சமாக மாறியது. உடனே பதறினார்கள். அந்த தண்ணீரை அள்ளி தனது பாத்திரத்துக்குள்ளே செலுத்தினார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அவர் அப்படி அவசரப்படாமல் ஹஜ்ரத் ஹாஜர் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு உம்ம இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய தாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் அதை அப்படி செய்யவில்லை என்றால் அது ஐனன் மஐனன், அது ஒரு ஓடக்கூடிய ஒரு நீர் ஊற்றாகவே மாறி இருக்கும். சகோதரர்களே, இன்று நூறு ஒரு ஊற்றாக இல்லாவிட்டாலும் அது அப்படித்தான் ஒரு ஆறை, மிகப்பெரிய ஒரு சகோதரர் ஒரு சமுத்திரத்தை போலத்தான் அதிலிருந்து தண்ணி வெளிப்படுது. அது சமுத்திரம் அல்ல, அது நதி அல்ல, ஒரு கிணறு தான். ஆனால் ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய காலங்களிலே கோடான கோடி லிட்டர் தண்ணீர்களை முழு உலகத்துக்கும் மக்கள் கொண்டு செல்கிறார்கள். அங்கே பாவனையிலே சகோதரி கோடான கோடி லிட்டர் தண்ணீர்களை பாவிக்கிறார்கள். ஆனால் எந்த தட்டுப்பாடும் கிடையாது. அது தட்டுப்பாடு உருவாகவும் மாட்டாது. அல்லாஹ் அதிலே பரக்கத் செய்து விட்டான். அல்லாஹ் அதிலே ஹைரை உண்டாக்கி விட்டான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹைரு மாஇன் அலா வஜ்ஹில் அர்தி மாஉ ஸம்ஸம், உலகத்திலே ஆக சிறந்த தண்ணீர் இருக்கும் என்றால் அது ஸம்ஸமுடைய நீராக இருக்கும் என்று சொன்னார்கள். எனவே அந்த ஸம்ஸமுடைய நீரை எந்த நோக்கத்திலே மனிதன் அருந்தினாலும் அது நிறைவேற்றப்படும். எனவே ஸம்ஸமுடைய விஷயத்திலே மிகவும் அந்த தண்ணீருக்கு அந்த கண்ணியம் என்கிற உள்ளத்திலே இருக்க வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு ஷிஃபாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அது தனது வீடுகளிலே இருக்க வேண்டும். அது தனது நோய்களுக்கு பாவனை செய்யப்பட வேண்டும். அதனுடைய மதிப்பு என்னுடைய உள்ளங்களிலே இருக்க வேண்டும்.
அது சாதாரணமானதல்ல, பரக்கத் செய்யப்பட்டது சகோதரர்களே. எனவே அந்த தண்ணீர் எந்த குறைவும் கிடையாது. அதற்கு பின்னால் தான் ஒரு கூட்டம் அங்கே வருகிறது, யமனிலே இருந்து வருகிறார்கள். வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவுடைய பரக்கத், அவர்கள் வந்து பார்க்கிறார்கள், தண்ணீர், பறவைகள் செல்கிறது. தண்ணீர் இருந்தால் தான் இந்த பறவைகள் இங்கே இருக்கும், தண்ணீரே இல்லையே நாம் கேள்விப்பட்ட வரையிலே என்று 2 பேரை அனுப்புகிறார்கள். அங்கே பார்க்கிறார்கள், தண்ணீர் இருக்கிறது. ஹஜ்ரத் ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாம் அனுமதி கேட்கிறாங்க, எங்களுக்கும் இந்த இடத்துல தங்கிடுமா? நபி அவங்க சொன்னாங்க, அந்த நேரத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு தனிமையில் இருக்கிறாங்களே, யாராவது வரணும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரமா அல்லாஹ் அவர்கள் விரும்பியதை போன்று அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். சொன்னார்கள், உங்களுக்கு தங்கலாம், ஆனால் இந்த சம்சமிலே உங்களுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது, உரிமை கொண்ட முடியாது என்று சொன்னார்கள். அதுபோன்று தங்கினார்கள். அவர்கள் யமனிகள், அரபு சகோதரர்களே, அரபு பாஷையை பேசுவார்கள். அதுதான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அரபு மொழியை கற்று அப்படி வாலிபம் அடைந்து அவர்களுடைய ஒரு பெண்ணை திருமணம் முடித்து, அதற்கு பின்னால் சகோதரர்களே அந்த பெண் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆலோசனைப்படி அவர்களுடைய விவாகரத்து செய்து திரும்ப ஒரு பெண்ணை முடித்து, மிகப்பெரிய ஒரு தீன்தாரி, மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய தொடர்புடைய ஒரு பெண்ணை முடித்தார்கள். எனவே சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய சரித்திரம் மிக பரிசுத்தமான ஒரு சரித்திரம், பரக்கத் நிறைந்த ஒரு சரித்திரம். அவர்களுடைய அந்த குடும்பம், ஹஜ்ரத் ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முழுக்க அல்லாஹ்வுடைய தொடர்பை உண்டாக்கி விட்டார்கள். ஷைத்தானியத் நஃப்சானியத்திலிருந்து முழுமையாக விலகி விட்டார்கள். அல்லாஹ்வை முழுமையாக நம்பினார்கள். அவர்கள் அணுவளவு கூட மாற்றம் செய்யவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை சொரிந்தான். இன்று கூட ஒவ்வொரு நாளும் கியாமத் நாள் வருவரை வரக்கூடிய ஒவ்வொருவரும் தொழுகையிலிருந்து அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நினைவுபடுத்துகிறோம். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். நீ ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குடும்பத்தினருக்கும் பரக்கத் செய்ய அல்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் பரக்கத் செய்ததை போல துஆ செய்கிறோம். அல்லாஹ் அவ்வளவு பெரிய பரக்கத்தை அல்மாரியை கொடுத்தான். சகோதரர்களே, வாரி வழங்கினான், ஹைர்களை அல்லாஹ் கொடுத்தான். ஏன் என்று சொன்னால், ஏன் அப்படி கொடுத்தான்? முழுமையாக தன்னை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கொள்றேன் சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதவக்கல் அலல் அஸீஸிர் ரஹீம். 2 சிஃபத் சொல்றான். யார தெரியுமா நீங்க நம்பணும்? அஸீஸ். அஸீஸ் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன், யாவரையும் மிகைத்தவன். ரஹீம், இரக்கமுள்ளவன். அவனை தான் நீங்க எல்லாம் நம்பணும். அவன் கட்டளைகளை தான் நீங்க செய்யணும். அவன் பேச்சை தான் இன்னைக்கு நாங்க எங்கெங்கேயோ போறோம். இன்னொரு இடத்துல சொல்றான், வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத். மரணமே வராத, மௌத்தே வராதவர்களை நம்புங்க. யாரையோ நம்பிக்கொண்டு எதையோ நம்பிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் சகோதரர்களே. அப்படி செயல்பட்டால் அதில் முடிவு நஷ்டம்தான். படைத்த ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைகளை அடிபணிந்து செவ்வனை நிறைவேற்றி அவனுக்கு வழிபட்டு உலகத்தினுடைய நிலைமைகளை பார்க்காமல், உலகத்துடைய எது கஷ்டம் சிரமங்கள் எது வந்தாலும் எனது ரப்பை திருப்திப்படுத்துவதுதான் எனது நோக்கம் என்று கருதி முழுமையாக ரப்பின் பக்கம் சார்ந்து விட்டோம் என்று சொன்னார். எப்படி ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்து வந்தவர்கள், எப்படி அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான், அவர்களை எப்படி அல்லாஹ் சிறப்பாக்கினான், எவ்வளவு கண்ணியப்படுத்தினான். இது போன்று அல்லாஹ் எங்களுடைய செல்வத்தையோ நிறத்தையோ எதையும் பார்ப்பதில்லை. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக லஸ்த பிகைரின் மின் அஹ்மர வலா அஸ்வத இல்லா தஹுனஹு பிதக்வா. நீ சிவப்பனாக இருக்கலாம், கருப்பனாக இருக்கலாம், அரபியாக இருக்கலாம், அஜமியாக இருக்கலாம், உலகத்தில் எப்படி இருந்தாலும் உனக்கு சிறப்பு கிடையாது. நீ தக்வாவை உன்னுடைய வாழ்க்கையை வந்திருந்தால் நீ தான் சிறப்பானவர் என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்க வேண்டிய மிக பிரதானமான, மிக முக்கியமான, அதற்காக வேண்டி தனது சொத்து செல்வம், தனது உயிரை இழந்தாலும் சகோதரர்களே அது நஷ்டமாக அமையாது. அதுதான் இந்த இறையச்சத்தை அடைவதற்காக முயற்சி செய்வது, இந்த இறையச்சத்தை தனக்குள்ளே உண்டாக்கிக் கொள்வது. ஒருவர் ஹஜ் செய்கிறார், ஹஜ் செய்துவிட்டு அந்த ஹஜ் பிரயோஜனம் இல்லாமல் ஹஜ்ஜாக ஆகுவதற்கும், ரமலானிலே நோன்பு நோக்குகிறார், அந்த ரமலான் பிரயோஜனம் இல்லாத நோன்பாக ரமலானாக மாதமாக ஆகுவதற்கும் ஒருவர் தொழுகிறார், அந்த தொழுகை அந்த எந்த லாபமும் இல்லாத தொழுகையாக ஆகுவதற்கும் அடிப்படை காரணம் இறையச்சம் இல்லாமல் ஏதோ புகழுக்கு சகோதரர் ஒவ்வொரு நோக்கத்துக்காக செய்யப்படுவதுதான் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் இந்த குர்ஆன்ல ஹஜ்ஜுடைய மாசங்களை பற்றி சொல்றான். வத்தகூனி யா உலில் அல்பாப், புத்திசாலிகளே என்ன பயத்துக்கோங்கன்னு சொல்றோம். எனவே இந்த ஹஜ்ஜுடைய மாசத்துல நாங்கள் இருக்கிறோம். துல்காதா, துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம் வரப்போகுது. எனவே ஒவ்வொரு அமலையும்
எந்த அமலையும் சகோதரர்களே முறையோடு அன்பு நபி அவர் செய்ததை போல அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மட்டும் செஞ்சோம் என்றால் முழு லாபத்தையும் மௌத்துக்கு முன்னால காணும். மௌத்துக்கு முன்னால காணும். மௌத்துக்கு காட்டுறது அதுதான் அசல். கூலி கொடுக்குற நாள் அது